ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால் செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இதனாலும் கூட கையளவு வேகம் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 41வது வசனம். பின்பு எலி ஆகாப்பை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். 42வது வசனம். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீர் போய் ஆகாப்பை நோக்கி, மழை உண்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரவேலுக்கு போனான். இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தடவை போய் ஊழியக்காரனை நோக்கி எலியா சொல்றாரு, போய் சமுத்திர முகமாய் பாரு, மழை பெருமழையினுடைய இரைச்சல் கேட்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தடவை போய் பார்க்குறப்ப ஒண்ணுமே இல்லவே இல்லை, மழை எதுவுமே வர்றதுக்கான அறிகுறியே இல்லை. இதே போல 7 தரம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 7ஆவது தடவை பார்த்தா ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம் எழும்பி இருக்கிறத பார்க்குறோம். 45வது வசனத்துல வான மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். சில வேலைகளை நம்மளுக்கு அற்புதங்கள் நடக்கும்படியான ஒரு சூழ்நிலையே கூட இல்லாம இருக்கலாம். ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம செயல்படும் போது, ஊழியக்காரருடைய வார்த்தையை கேட்டு நம்ம செயல்படும் பொழுது, ஆண்டவராகிய கர்த்தர் முதல் தடவை ஒருவேளை நம்ம ஜெபித்து அற்புதங்கள் நடக்காம இருக்கலாம். திரும்ப அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஒரு நாள்ல 7 தரம் உண்மை நான் துதிக்கிறேன் என்ற வசனத்தின்படி 7 தரம் இந்த இடத்துல போய் பார்க்கறத நம்ம பார்க்கிறோம். 7 என்கிற எண் ஒரு பூர்ணத்தின் எண்ணா இருக்கிறது. சோ நம்ம தேவாதி தேவனை நாம் துதிப்போம். நம்முடைய சோர்ந்து போகாமல் நமது வேலையில நம்ம ஜெபம் பண்ணுவோம். சோர்ந்து போகாமல் 7 தடவை போய் எலியாவுடைய வேலைக்காரன் போய் பார்த்ததை பார்க்கிறோம். 7ஆவது தடவை பார்க்கும் பொழுது ஒரு மேகம் எழுமிற்று. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்காய் ஒரு மேகம் எழும்புகிறது. கர்த்தருடைய மகிமையின் மேகம். நாளை கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களை மூடுகிறார். உங்களுக்கு அற்புதங்களை அவர் கட்டளையிடுகிறார். ஆசீர்வாதமான மழையை உங்கள் எல்லைகளில் பெய்ய பண்ணுகிறார். உங்கள் மேல ஆசீர்வாதத்தை அவர் பெய்ய பண்ணுகிறார். அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். உங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொல்லுவோம் கேட்டு நீங்க அதன்படி நடவுங்கள். ஒருவேளை முதல் தடவையோ 2வது தடவையோ 5வது தடவை வரை கூட அற்புதம் நடக்க முடியாம இருக்கலாம். ஜெபம் கேட்கப்பட மாட்டேது, எத்தனை மாதங்கள் ஆயிற்று, எத்தனை வருடங்கள் ஆயிற்று என்று சொல்லி நீங்கள் இவ்வளவு கவலையோடு கூட இருக்கிறீர்களா? நல்ல கர்த்தராகிய தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார். உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. இப்பொழுதே அனுக்கிற காலம். இன்றே ரட்சணை நாள். இன்றே அவர் உங்களுக்கு அனுக்கிரகத்தை பண்ணுகிறார். உங்களுக்கு ரட்சிப்பை நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களில் கட்டளையிடுகிறார். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அவர் இப்பொழுது பொழிந்தருளுகிறார். தேவரீர் சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது. உங்களுடைய வீட்டில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் தேசத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்கள் ஊழியத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.